திருப்புகழ் 559. பொருளின் மேல் பிரிய காமாகாரிகள், பரிவு போல் புனர் கிரீடா பீடிகள், புருஷர் கோட்டியில் நானா மோடிகள், கொங்கை மேலே புடவை போட்டிடு மாயா ரூபிகள், விடியராக்கு பொலா மூதேவிகள், புலையர் மாட்டும் அறாதே கூடிகள், நெஞ்ச மாயம் கருதோணா பல கோடா கோடிகள், விரைகினால் பலர் மேல் வீழ் வீணிகள், கலவி சாத்திர நூலே ஓதிகள், தங்கள் ஆசை கவிகள் கூப்பிடும் ஓயா மாரிகள், அவசமாக்கிடு பேய் நீர் ஊணிகள், கருணை நோக்கமிலா மா பாவிகள் இன்பமாமோ. குரு கடாட்ச கலா வேதாகம பரம வாக்கிய ஞானா ஆச்சாரிய ஞான ஆச்சாரிய குறைவு தீர்த்தருள் சுவாமி, கார்முக வன்பரான கொடிய வேட்டுவர் கோ கோ கோவென மடிய நீட்டிய கூர் வேலாயுத குருகுஷேத்திர புரேசா, வாசுகி அஞ்ச மாறும் செரு பராக்கிரம கே வாகன, சரவணோத்பவமாலால் லாளித திரள் புய அத்திரி ஈரார் ஆகிய கந்தவேளே, சிகர தீர்க்க மகா சீ கோபுர முக ஷடாக்கர சேனாடு ஆக்கிருத திருச்சிராப்பள்ளி வாழ்வே. தேவர்கள் தம்பிரானே. குரு கடாட்ச கலா வேதாகம பரம வாக்கிய ஞானாச்சாரிய குறைவு தீர்த்தருள் சுவாமி, கார்முக வன்பரான கொடிய வேட்டுவர் கோ கோ கோவென மடிய நீட்டிய கூர் வேலாயுத குருகுஷேத்திரபுரேசா, வாசுகி அஞ்ச மாறும் செரு பராக்கிரம கே வாகன, சரவணோத்பவ மாலால் லாளித திரள் புய அத்திரி ஈராராகிய கந்தவேளே, சிகர தீர்க்க மகா சீ கோபுர முக ஷடாக்கர சேனாடாக்கிருத திருச்சிராப்பள்ளி வாழ்வே. தேவர்கள் தம்பிரானே. ஞானகுருவாய் விளங்கி கடைக்கண் அருள வல்லவனே, சிகர தீர்க்க மகா சீ கோபுர முக ஷடாக்கர, கலை வேத ஆகமம் என்ற சிறப்பான மொழிகளை உபதேசிக்க வல்ல ஞான ஆச்சாரியனே, எல்லா குறைகளையும் போக்குகின்ற இறைவனே, குறைவு தீர்த்த அருள் சுவாமி, வில்லை ஏந்திய வல்லமை உடைய கொடிய வேடர் கோ 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 என்று கூச்சலிட்டபடி உன்னை வந்து சூழ்ந்து கொண்ட போது அவர்கள் மடிய நீட்டிய கூறிய வேலை உடையவனே, கோழியூர் என்ற உறையூர் தலத்தில் வீற்றிருப்பவனே, வாசுகி என்ற பெரிய பாம்பானது அஞ்சும்படி எதிர்த்து போர் செய்கின்ற வீரத்தை கொண்ட மயிலூர்தியை உடையவனே, சரவண பொய்கையில் தோன்றியவனே, பெருமையால் அழகு பெற்ற திரண்ட தோள்மலைகள் 12 உடைய கந்தவேளே, சிகரங்கள் நீண்ட பெரிய சிறப்பான கோபுர முகப்பில் வீற்றிருப்பவனே, 6 எழுத்துக்களுக்கு உரிய இறைவனே, தேவர் உலகம் போன்று உயர்ந்த திரிசிராப்பள்ளியில் வாழ்பவனே, தேவர்களின் இறைவனே, விலைமகளிர் பொருள் மீது ஆசை உடைய காம வடிவினர், அன்புடையவர் போல் சேரும் காம விளையாட்டின் இருப்பிடமானவர், ஆண் பிள்ளைகளின் கூட்டத்தில் நாணம் கொள்ளாத செருக்குடையவர், மாய வடிவினர், தம்மை நாடி வந்தவரை தரித்திரராக்கும் பொல்லாத மூதேவியர், கீழானவரிடத்தும் மறுக்காமல் சேர்பவர், உள்ளத்தில் வஞ்ச எண்ணங்கள் எண்ண இயலாத பல கோடிக்கணக்காய் கொண்டவர், தந்திரத்துடன் பலர் மீது விழும் பயன் இல்லாதவர், காம நூல்களையே எப்போதும் கற்பவர், தங்களுக்கு விருப்பமான பாடல்களை பாடி அழைப்பதில் ஓயாத மழை போன்றவர், மயக்கத்தை அளிக்கின்ற பேய் போல் ஆட வைக்கும் கல்லை மயக்கத்தில் அளிக்கின்ற பேய் போல் ஆட வைக்கும் திறன் உடையவர், இரக்கமுடைய பார்வையே இல்லாத பெரிய பாவியர், இத்தகைய அவர்களின் இன்பம் ஆகுமோ ஆகாது என்றவாறு. குரு கடாட்ச கொடிய வேட்டுவர் கோ கோ கோவென முருகப்பெருமான் வள்ளியை கவர்ந்து சென்றபோது வேடர்கள் கோ 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 என்று ஆரவாரம் செய்தபடி அவரை வளைத்து கொண்டனர்.
அப்போது அவர்கள் மடியச் செய்யுமாறு வேலை ஏவும்படி வள்ளி வேண்ட அப்பெருமானின் கொடியில் இருந்த கோழி கூவவும் அவ்வளவில் வேடர்கள் இறந்து விழுந்தனர். பின்னர் முருகனின் சொல்படி வள்ளி எழுக என கூற யாவரும் அவ்வளவில் உயிர் பெற்று எழுந்தனர். கோ 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 என்பது வேடர்களின் ஆரவார ஒலி குறிப்பு.